திருடிட்டு வருந்தினால் சரியாக விடுமா என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவை மத்திய அமைச்சர் குமாரசாமி சாடியுள்ளார். கர்நாடக அரசியலில் முடா வழக்கு மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் சித்தராமையா மனைவி பார்வதியின் பெயரில் 14 வீட்டு மனைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதால் சித்தராமையா மீது வழக்கு தொடரப்பட்டது. பெரும் சிக்கலை தொடர்ந்து கணவர்தான் முக்கியம் என்று கூறி சித்தராமையா மனைவி பார்வதி தமக்கு ஒதுக்கப்பட்ட 14 மனைகளை திருப்பித் தருவதாக அறிவித்தார். பார்வதியிடமிருந்து 14 வீட்டு மனைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள முடா சம்மதம் தெரிவித்துள்ள நிலையில் திருடிவிட்டு அதற்காக வருந்தினால் எப்படி என்று அதுதான் மிகச்சிறந்த நகைச்சுவை என்று மத்திய அமைச்சர் குமாரசாமி விமர்சித்துள்ளார். மனைகளை திருப்பித் தருவதாக அறிவித்த விஷயத்தில் முதல்வர் சித்தராமையா தான் சிறந்த அரசியல் புத்திசாலி என்று நினைத்து கொண்டிருக்கிறார் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த விஷயத்தில் காங்கிரஸ் மற்றும் சித்தராமையா இவர்களில் யார் பொய்களை சொல்கின்றனர் என்று அனைவருக்கும் நன்றாக தெரியும் என குமாரசாமி கூறினார்.